ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஹோம் குக்கிங் சந்தியா. டுடே ரெசிபி வல்லாரைக்கீரையை வச்சு நம்ம இன்றைக்கி தோசை தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியான ஃபுட்டு. வல்லாரைக்கீரையை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு 2 மிளகாய் வல்லாரைக்கீரையை போட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கீரையை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். போட்டுட்டு தேவையான அளவு மாவில் உப்பு போட்டிருப்பேன், கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கீரையை அரைச்சி எடுத்துட்டோம். தோசை மாவில் இந்த கீரையை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக க்ரீன் கலராக வரும். இப்போ நம்ம தோசை ஊற்றுறது ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தவா காய வச்சுக்கலாம். ரெடி பண்ண மாவு எடுத்து நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிக்கலாம். தோசை ஊற்றியாச்சு. இப்போ தோசை நல்லா செவந்து வந்துச்சு. இப்போ நம்ம திருப்பி எடுத்துக்கலாம். இந்த தோசையை அடிக்கடி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. வல்லாரைக்கீரை ரொம்ப ஞாபக சக்தி இருக்கும் குழந்தைங்களுக்கு. இப்போ வல்லாரைக்கீரை தோசை ரெடி. அடிக்கடிக்கு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அப்படியே கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.